சென்னையில இப்போ தங்கம் வெள்ளி விலை தொடர்ந்து குறையுது. குறிப்பா ஈரான் போரும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விலைகள் இன்னும் வேகமா கீழே வந்துட்டு இருக்கு. சிலிண்டர் தட்டுப்பாடு, விலை உயர்வு மாதிரி பிரச்சனைகள்ல சிக்கி இருக்கும் மக்களுக்கு இந்த தங்கம் வெள்ளி விலை குறைச்சுதான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இன்று நிலவரம் பார்த்தா சென்னையில 22 கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு 80 ரூபாய் குறைஞ்சிருக்கு. நேற்று 14,650 ரூபாய் இருந்தது. இன்று 14,570 ரூபாய்க்கு விற்குது. ஒரு சவரன் நேற்று 1,17,200 ரூபாயின்னு இருந்தது. இப்போ 1,16,560 ரூபாயா குறைஞ்சிருக்கு. அதாவது 640 ரூபாய் குறைவு. 10 கிராம் தங்கம் கூட 800 ரூபாய் குறைஞ்சு 1,45,700 ரூபாய்க்கு வந்திருக்கு. போரும் ஆரம்பிச்சு பிப்ரவரி 28ஆம் தேதி ஒரு கிராம் தங்கம் 15,550 ரூபாய்க்கு இருந்தது. மார்ச் 1ஆம் தேதி 15,775 ரூபாய்க்கு போய் சேர்ந்தது. ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து சரிவுதான். அந்த நாளோட ஒப்பிட்டோம் போவோ இப்போ ஒரு கிராமுக்கு 1,200 ரூபாய்க்கும் மேல குறைஞ்சிருக்கு. சவரனுக்கு பார்த்தா 9,600 ரூபாய்க்கு மேல சரிஞ்சிருக்கு. இதனால என்னன்னா, வீட்டில கல்யாணம் மாதிரி ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறவங்களுக்கு இது நல்ல சான்ஸ். இன்னும் குறையும் என்று வெயிட் பண்ணாம இப்பவே வாங்கிட்டு வைக்கலாம்னு பலரும் சொல்றாங்க. 24 கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு 87 ரூபாய் குறைஞ்சு 15,895 ரூபாய்க்கு இருக்கு. சவரன் 1,27,160 ரூபாய்க்கு விற்குது. 18 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 90 ரூபாய் குறைஞ்சு 12,240 ரூபாய்க்கும், சவரன் 97,920 ரூபாய்க்கும் இருக்கு. வெள்ளி விலையும் குறைஞ்சிருக்கு. சென்னையில ஒரு கிராம் வெள்ளி 5 ரூபாய் குறைஞ்சு 275 ரூபாய்க்கு விற்குது. மார்ச் 1ஆம் தேதி 325 ரூபாயின்னு இருந்தது. அதாவது இப்போ வரைக்கும் கிராமுக்கு 50 ரூபாயும் கிலோவுக்கு 50,000 ரூபாயும் குறைஞ்சிருக்கு. இந்த விலை சரிவுக்கு காரணம் என்னன்னா, அமெரிக்க டாலர் மதிப்பு அதிகரிச்சு இருக்கு. கச்சா எண்ணெய் விலையும் உயர்ந்திருக்கு. இந்த 2 காரணங்களால் தான் தங்கம் வெள்ளி விலை கீழே வந்திருக்கு. ஆனா எதிர்காலத்துல எண்ணெய் விலை குறைய ஆரம்பிச்சா மீண்டும் தங்கம் வெள்ளி விலையும் ஏற வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இப்போ வாங்குறவங்களுக்கு நல்ல நேரம்தான். மேலும் இது எல்லாம் பொதுவா சொல்லப்படும் தகவல்கள் தான். எந்த முதலீட்டு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிதி ஆலோசகரை தனியா கேட்டு பார்த்துதான் முடிவு எடுக்கணும்.